வயுசத்தகுல் காதிப், ஐந்தாவது வயுகஸ்ஸபு ஸாதிக், பொய் சொல்பவன் உண்மைப்படுத்தப்படுவான், உண்மை சொல்பவன் பொய்ப்பிக்கப்படுவான். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி ஒரு நிலைமை உண்டாகும்? இந்த காலத்தில் நடக்குதா இல்லையா? ஊரில் யாரு பொய் சொல்றாரோ அவர் தான் இன்றைக்கு நல்ல பதவியில் இருக்கிறாரு, மக்களுக்கு மத்தியில் கண்ணியமாளனாக இருக்கிறாரு. உண்மை சொல்றவர், ஹக்க பேசுறவர் புறக்கணிக்கப்படுறாரு. அவர் பொய்யன், அவருடைய பேச்செல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அவர் ஓரங்கட்டப்படுகிறார். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆறாவது அடையாளம் வயுத்தமனுல் ஹாயின், ஏழாவது வயுஹவ்வனுல் அமீன். மோசடிக்காரன் நம்பப்படுவான், நம்பிக்கைக்குரியவன் மோசடிக்காரனாக்கப்படுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நடக்குதா இல்லையா கண்ணியமானவர்களே? தற்காலத்தை நடந்து கொண்டிருக்குது. யார் நம்பிக்கை உண்மை சொல்றாங்களோ, நம்பிக்கையா இருக்கிறாங்களோ அவர் மோசடிக்காரன் மக்கள் ஒதுக்கி விடுவார்கள். யார் மோசடி செய்கிறாரோ, யார் மக்ர் பண்றாரோ, யார் கிரிமினல் வேலை செய்கிறாரோ அவர் நம்பிக்கைக்குரியவர் ஆக்கப்படுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு இந்த அடையாளங்கள் எல்லாம் கேட்டுட்டு சொன்னாங்க, வயகூனு ஸாலிக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டாங்க. அவர்களுக்கு ஆச்சரியம், இப்படி ஒரு காலம் வரும்.